إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا وأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், அவன் தேவையற்றவன். லம் யலித் வ லம் யூலத், யாரையும் அவன் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் கிடையாது. அல்லாஹுவை போன்று அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. அந்தளவு அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முஸ்லீம்களை ஒவ்வொரு நாளும் ஆகிரத்துடைய சிந்தனையுடையவர்களாக, நீண்டொரு வாழ்க்கையின் சிந்தனையோடு வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் பல மனிதர்கள் வாழ்ந்தாலும் பௌத்தர்கள் வாழ்கிறார்கள், தமிழர்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், யூதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நமது வாழ்க்கையும் சிந்தனையும் வித்தியாசமானது. முஸ்லீம்களை தவிர உள்ள மற்ற அனைவர்களும் உலகத்தை கொண்டு சந்தோஷம் அடைந்தவர்களாக வாழ்கிறார்கள். கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகம்
அதனுடைய வஸ்துக்களை வைத்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் நமது பிரயாணம் இன்னும் முடியவில்லை என்ற ஒரு பெரும் ஏக்கத்தில் வாழ்கிறோம். நமது வாழ்க்கை உலகம் மாத்திரமல்ல, உலகத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, கபருக்கு பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை, மஹ்ஷருக்கு பிறகு மீசானுடைய வாழ்க்கை, மீசானுக்கு பிறகு சிராத்துடைய வாழ்க்கை, சிராத்துக்கு பிறகு நரகத்தையும் கடந்துதான் சொர்க்கம் நுழைவதோடு நமது பிரயாணம் முற்று பெறுகிறது. சகோதரர்களே, உருவத்தில் நாம் ஒன்றாக இருந்தாலும் சிந்தனையில் நாம் வித்தியாசமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பல சூறாக்களில் ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனையோடுதான் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் உபதேசிக்கின்றார். அதில் மிக முக்கியமான சூறாதான் சூரத்துல் வாக்கியா. சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு வீடுகளிலும் ஓதுவதை பார்க்கிறோம். மக்ரிபானால் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்கள். சிலர் ஓதுவதற்குத்தான் ஆதாரம் இல்லை என்று சொன்னாலும் ஓதுவதால் நன்மை கிடைக்காது என்று யாரும் சொல்லவில்லை. சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் பெண்களும் ஆண்களும் சூரா வாக்கியாவை ஓதும் வளமை இருக்கிறது. ஓத வேண்டும். இந்த சூரா வாக்கியாவில் அல்லாஹ் எதை சொல்கிறான் சகோதரர்களே? இந்த சூறாவை ஏன் ஓத வேண்டும் என்று குர்ஆனை ஓதுகிறோம். ஏன் ஓதுகிறோம் என்று தெரியாது. இன்று வெள்ளிக்கிழமை சுபஹுடைய சஜிதா செய்தோம். ஏன் சூரத்து சஜிதா ஓதப்பட்டது? என்ன இருக்கிறது சூரா சஜிதாவுக்குள்? சகோதரர்களே, சூரா வாக்கியா ஒவ்வொரு இரவிலும் என்ன இருக்கிறது சூரா வாக்கியாவுக்குள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய சிந்தனையையும் ஆகிரத்தின் பக்கம் செலுத்துகிறார். இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லிவகஅத்திஹா காஸிபா. அல்லாஹ் சொல்கிறார், கியாமத்துடைய நிகழ்வு நடந்தால், கியாமத்துடைய நிகழ்வு லைஸ லிவகஅத்திஹா காஸிபா. ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் அதை பொய் என்று நினைக்க கூடாது. உறுதியான விடயம் அது. காஃபியத்துர் ராஃபிஆ, காஃபியத்துர் ராஃபிஆ. உலகத்தில் மார்க்கத்தை பின்பற்றி தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படும் நாள். உலகத்தில் மார்க்கத்தோடு வாழாமல் உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்படும் நாள். மிக முக்கியமான நாள். காஃபியத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா
فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا. சகோதரர்களே, கியாமத்து நடந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். திடீரென்று கியாமத்து வந்தால் என்ன நடக்கும்? சகோதரர்களே, உலகத்தில் ஏழை, பணக்காரர், படித்தவர், பாமர மகன், ஆண், பெண், ரஸ்தி, பொதுமகன், எத்தனையோ வகை இருக்கிறது. எத்தனையோ வகைகள் உலகத்தில். அவர் படித்தவர், இவர் படிக்காதவர். அவர் பணக்காரர், இவர் ஏழை. சகோதரர்களே, எத்தனையோ வகையாக பிரித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், கியாமத்துடைய நாள் வந்தால் وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا, முழு உலகத்தில் இருக்கும் மக்களை நாங்கள் மூன்றாகத்தான் பிரிப்போம். முழு உலக மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாக பிரிப்பார். நாலாவது ஒரு கூட்டம் கிடையாது, மூன்று கூட்டம் தான். فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون. சகோதரர்களே, முதலாவது கூட்டத்துடைய பெயர் சாபிகூன். முதலாவது கூட்டத்துடைய பெயர் சாபிகூன். இரண்டாவது குரூப்புடைய பெயர் மைமனா குரூப். மூன்றாவது குரூப்புடைய பெயர் மஷ்அமா குரூப். இந்த மூன்று குரூப் தான். முதலாவது கூட்டம் சாபிகூன், இரண்டாவது கூட்டம் மைமனா, மூன்றாவது கூட்டம் மஷ்அமா. சகோதரர்களே, இந்த மூன்று கூட்டத்தில் நான் எந்த கூட்டம்? இதைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். நான் செல்வந்தன் ஆயிட்டேனா, நான் பணக்காரன் ஆயிட்டேனா, லிஸ்ட்ல வந்துட்டேனா, இதை சிந்திக்க தேவையில்லை. எந்த பொசிஷன் என்ன, என்ன தகமையில வாழலாம்? சகோதரர்களே, என்ன தகமையில வாழலாம்? அரசியல்வாதியாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது அதற்கு அப்பால், அல்லது தொழிலே இல்லாமல் பிச்சை எடுக்கலாம். எந்த தரத்திலும் வாழலாம். ஆனால் இதை கட்டாயம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். நான் எந்த பார்ட்டி, நான் எந்த குரூப்? சாபிகூன் குரூப்பா, மைமனாவா, மஷ்அமாவா? ஒவ்வொருவரும் முடிவெடுக்கலாம். சகோதரர்களே, ஒவ்வொருவரும் முடிவெடுக்கலாம். 50 வருடம் வாழ்ந்து விட்டேன் உலகத்தில், 30 வருடம் உலகத்தில் வாழ்ந்து விட்டேன், 20 வருடம் வாழ்ந்து விட்டேன். நான் இந்த கூட்டம்? சூரா வாக்கியாவை ஓதி சகோதரர்களே முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபிகூனை பற்றி சொல்கிறான். சாபிகு என்றால் யார்? ஃபர்ஸ்ட் குரூப். சாபிகூன் என்றால் சகோதரர்களே
நன்மைகளில் போட்டி போட்டவர்கள். எப்ப பார்த்தாலும் நன்மை, நான் அவரை முந்த வேண்டும், நன்மைகளில் போட்டி. சமூகத்தில் எடுபட்டுச்சு, நன்மையில போட்டி, வாகனத்துல போட்டி இருக்குது. நீ அந்த வாகனம் என்றா நான் இந்த வாகனம், நீ அந்த ஷேட் என்றா நான் இந்த ஷேட், முழு போட்டி. உண்ட வீடு அப்படி என்றா எந்த வீடு இப்படி, உண்ட மனைவி அப்படி என்றா எந்த மனைவி இப்படி, போட்டி இருக்கிறது. ஆனால் சாபிகூனுடைய போட்டி கிடையாது. சாபிகூன் என்றால் விவிஐபி, சாபிகூன் என்றால் விவிஐபி, விஐபி அல்ல. ஸ்ரீலங்காவுடைய பார்லிமெண்டில் எத்தனை பேருக்கு சீட் இருக்குது? எத்தனையோ பேர் எலெக்ஷன் கேட்கிறார்கள். ஆனா உள்ள சீட் 200 சொச்சம் தான், 200 சொச்சம் சீட்டுகள் தான். கண்டியில் எத்தனையோ பேர், கொஞ்ச பேருக்குத்தான் சலுகை இடம். சகோதரர்களே, சாபிகூனும் அப்படியானவர்கள் தான், கொஞ்ச பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னது 10 பேருக்கு. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, தல்ஹா, ஜுபைர். நபி அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கவாதி. கொஞ்ச பேர். இதில் சகோதரர்களே, அபூபக்கர், உமர் உலகத்திலே சொர்க்கவாதி என்ற பட்டத்தை எடுத்தவர்கள். எப்படி போட்டி போட்டார்கள் சகோதரர்களே? போட்டிதான் ஆக முக்கியம். நன்மைக்கான போட்டி, சொர்க்கத்துக்கான போட்டி. ஒரு ஆளை விட ஒருவர் முந்த வேண்டும், அவரை விட நான் சதக்காவில் முந்த வேண்டும், தொழுகையில் முந்த வேண்டும், முன் சஃப்புக்கு முந்த வேண்டும், ஹஜ்ஜுக்கு முந்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை முடித்துவிட்டு ஒரு தடவை சஹாபாக்களிடம் கேட்டார்கள், யார் நோன்பு பிடித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி, யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு பிடித்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடித்தேன் என்று சொன்னத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால தாங்க முடியும். ரசூலுல்லாஹ் உமரிடம் கேட்கவும் இல்லை. எழும்பினார் உமர், யா ரசூலல்லாஹ், நோன்பு பிடிப்பதற்கு உள்ளத்தில் உதிப்பு வரவும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு பிடிக்கவில்லை என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கேட்டார்கள், யார் நோயாளியே நோய் விசாரித்தது? சுபஹ தொழுவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ், பள்ளிவாசலுக்கு வார பாதையில தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய வீடு இருக்கிறது. அவர் நோயாளியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவரை நோய் விசாரித்து விட்டுதான் தொழுகைக்கு வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியவில்லை. இப்ப எழும்பினார், யா ரசூலல்லாஹ், இப்ப
இப்பதானே சுபக தொழுகிட்டு இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இதுக்கு பிறகுதானே எல்லாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே பேசல, தெரியும் இது நடக்குது போட்டி. மூன்றாவது கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மிஸ்கீனுக்கு சதக்கா கொடுத்தது? திரும்ப எழும்புறார் அபூபக்கர், யா ரசூலல்லாஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய கையில் அவரை சந்திக்க போன சமயம் ஒரு ரொட்டி இருந்தது, அந்த ரொட்டியை எனக்கு தந்தார். பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது ஒரு மிஸ்கீன் இருந்தார், அவருக்கு சதக்கா செய்துவிட்டு தான் தொழ வந்தேன் யா ரசூலல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறார், யா ரசூலல்லாஹ் இப்பதானே சுபஹ தொழுவிட்டு இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் பேசுறார் உமர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாராயத்தை சொன்னார்கள், உமரை திருப்திப்படுத்தினார்கள். சகோதரர்களே, இந்த ரெண்டு பேரும் யார்? அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதாவது ஏதாவது பேசினால் உடனே பதில் சொல்றவர் உமர் தான். ஒரு நாள் கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மா அரத்த இல்லா ஹிலாஃபி. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறார், உமர் நான் எதை பேசினாலும் நீங்க தானே மாற்றம் செய்வீங்க உமர். சகோதரர்களே, இருந்த போட்டி. தபூக்குடைய யுத்தம் வருகிறது, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக்குடைய யுத்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அல்யோம் அஸ்பகு அபூபக்கர், இன்றைக்கு அபூபக்கர முந்துறது, இன்றைக்கு அபூபக்கர முந்துறது சொல்றார் உமர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வீட்டில் இருந்த செல்வத்தின் அரைவாசியை கொண்டு வந்து கொடுக்கிறார். கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறார், அபூபக்கர் கொண்டு வார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் செல்வம் எடுத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், உமர் மா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமர் வீட்டில் எதை வச்சுட்டு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ் மிஸ்லஹு, இது போன்ற அறவாசி இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், அபூபக்கர் மா அபகைத லி அஹ்லிக், வீட்டில் எதை வச்சுட்டு வந்தீங்க அபூபக்கர்? அபகைத்துல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். உமர் சொல்றார், அபூபக்கரே உங்களை முந்தவே இயலாது, உங்களை முந்தவே இயலாது அபூபக்கரே. சகோதரர்களே, இவர்கள் தான் சாபிகூன், சாபிகூன் இவர்கள் தான். இன்று சகோதரர்களே இந்த போட்டி எங்க இருக்கிறது? இவர்கள் VVIP, இவர்கள் நன்மைகளில் முந்தியவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுக்காக பாடுபடக்கூடியவர்கள். சகோதரர்களே, உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்காக காபிர்கள் வருகிறார்கள். அந்த சமயம் 9 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுத்தி நிற்கிறார்கள். அதில் 7 பேர் அதே இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பேரில் ஒருவர் தான் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேர், அதில் ஒருவர் தான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. முந்தினார்கள் எல்லாவற்றிலும். உத்பத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு கல்லை எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு எறிகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல் உடனே பறக்கிறது. இப்னு கமியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் அடிக்கிறான். 2 ஆணிகள் நபியுடைய நெற்றிக்குள் புகுறுகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயாலும் தலையாலும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அபூபக்கர், அபூ உபைதா இந்த இரண்டு பேரும் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நெற்றியில் புகுந்திருக்கும் அந்த ஆணியை நான் கலத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய அபூ உபைதாவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தனது பல்லால் ரசூலுல்லாஹுடைய நெற்றியில் புகுந்த அந்த கவசத்தின் ஆணியை இழுக்கிறார். அபூ உபைதாவுடைய 2 பல் வெளிவருகிறது. சகோதரர்களே, 2 பல் ஆணியோடு சேர்ந்து வந்துவிட்டு திரும்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தர்ப்பம் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், அடுத்த ஆணியை நான் கலட்டுகிறேன். சொன்னார்கள், முந்தியவர் அபூ உபைதா. திரும்ப சகோதரர்களே, அடுத்த பக்கத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடுத்த கன்னத்தில் இருந்த நெற்றியில் இருந்த ஆணியை கலட்டுகிறார். அபூ உபைதா ரலியல்லாஹுடைய அடுத்த 2 பல்லுகளும் விழுகிறது. முந்தினார்கள். சகோதரர்களே, இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சாபிகூன், விவிஐபி இவர்கள். ஆகிரத்துடைய சிந்தனை. நம்ம யாருக்காவது சொர்க்கத்துடைய வாடை உலகத்தில் அடிக்குமா? சொர்க்கத்துடைய வாடை, உஹதுடைய யுத்தம், அனஸ் பின் நபர் சொல்கிறார், சொர்க்கத்துடைய வாடை உலகத்தில் அடிக்கிறது. யா ரசூலல்லாஹ், உஹதிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை. இன்னைக்கு யாராவது சொன்னா மெண்டல் என்று சொல்லுவோம். சகோதரர்களே, முஸ்லீம்கள் எப்பொழுதும் அந்த சிந்தனையோடு வாழ வேண்டும். அதனால் தான் சகோதரர்களே, சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதி அந்த சிந்தனை எடுக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த சாபிகூனுக்கு அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். கொஞ்ச பேர், சாபிகூனில் கொஞ்ச பேர். முழு கண்டியிலும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். ஒரு 100 பேர், ஒரு 5 பேர், கொஞ்ச பேர் போட்டி போட்டவர்கள் தனது உயிரால், தனது பொருளால், தனது நேரத்தால், செல்வத்தால் எந்நேரமும் அல்லாஹ் அல்லாண்டு வாழ்ந்தவர்கள். முதல் ஸ்டெப் அல்லாஹ் சொல்கிறான், லேசான கண்ணியம் அல்ல, லேசா கண்ணியப்படுத்த மாட்டேன் நான். அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியத்தை பாருங்கள். அலா சுருரின் மௌதூனா முத்தகீன அலைஹா முதகாபிலீன் يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. சகோதரர்களே, இவ்வளவு உபகாரம் ஒரு ஆளுக்கு தெரியும். நான் டாக்டர் ஆனா எனக்கு என்ன இருக்குது, நான் ஒரு PhD ஆனா என்ன இருக்குது தெரியும் அவருக்கு. வித்தியாசம் சகோதரர்களே, ஒரு அரசியல்வாதிக்குரிய அந்தஸ்து வித்தியாசம், பாமர மகனுக்குரிய அந்தஸ்து வித்தியாசம். இன்று வெள்ளிக்கிழமை
பணக்காரருடைய வீட்டின் சாப்பாடு வித்தியாசம், ஏழையுடைய வீட்டின் சாப்பாடு வித்தியாசம். அல்லாஹ் வித்தியாசப்படுத்த போகிறான் ஆகிரத்தில். சகோதரர்களே, நல்லவர்களும் பாவிகளும் சமமாக முடியாது. அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன். வாலிபமெல்லாம் பாவத்தை செய்துட்டு கிழட்டு வயதில தௌபா செஞ்சு திரும்பியவரும், வாலிபமெல்லாம் பாவம் செய்யாமல் பொறுமையாக இருந்தவரும் அல்லாஹ்விடத்தில் சமமாக முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ் நீதி உள்ளவன். அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான் சொல்றான், நீங்க விவிஐபில சேர்ந்து வாங்க. அலா சுருரின் மௌதூனா, உங்களோட கட்டில் பெட்ரூம் செட். அலா சுருர் மௌதூனா, அலங்கரிக்கப்பட்ட கட்டில்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், அவர்களுக்குரிய கட்டில் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உயரமான கட்டில்கள். முத்தகீன அலைஹா முதகாபிலீன், அதில் உட்கார்ந்து சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, மூன்றாவது யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன், 1000 வேலைக்காரர்கள், 1000 வேலைக்காரர்கள். அவர்களுடைய கைகளில் பிஅக்வாபின் வஅபாரீக் வகஅஸின் மின் மஈன், 1000 பேருடைய கரங்களிலும் பானம் நிறைக்கப்பட்ட ஜூஸ், பானம் நிறைக்கப்பட்ட கிளாஸ்கள். புடியுள்ள கிளாஸ், புடியில்லாத கிளாஸ். அல்லாஹ் வர்ணிக்கிறார். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யூஸிஃபூன், தலைவலி நோய் ஒன்றுமே வராது. அடுத்தது வஃபாகிஹத்தின் மிம்மா யதഖய்யரூன், விருப்பமான பழம். என்ன பழம் தேவை? கண்டில பிறந்தவங்களுக்கு துரியான் தேவையா? துரியான். மத்துகமையில பிறந்தவருக்கு மங்குஸ்தான் தேவையா? மங்குஸ்தான். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. வஃபாகிஹத்தின் மிம்மா யதഖய்யரூன், விருப்பமான பழம். பழத்தை சாப்பிட்டதற்கு பிறகு வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், விருப்பமான பறவை இறைச்சி. மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சியை பத்தி அல்லாஹ் சொல்லல, இது விவிஐபி. இது விருப்பமான பறவை இறைச்சி. பழத்தையும் பறவை இறைச்சியும் சாப்பிட்டா அடுத்தது தேவை மனைவி. அல்லாஹ் அதையும் சொல்லாமல் விடவில்லை. வஹூருன் ஈன், ஹூர் ஈன் பெண்களை வைத்திருக்கிறோம். எப்படி பெண்கள்? கஅம்சாலில் லுலுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவரை. சகோதரர்களே, இது சாபிகூனுக்கு மாத்திரம். முத்த சித்திக்குள் மறைத்தால் எப்படி அழகாக இருக்குமோ அப்படி அழகான பெண்கள். அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், உலகத்தில் பட்ட கஷ்டத்துக்கு கூலி. இது விவிஐபில நுழைஞ்சா மட்டும்தான் இந்த குவாலிஃபிகேஷன். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் சாபிகூன் ஆக்கி வைக்க வேண்டும். இரண்டாவது குரூப்புடைய பெயர் மைமனா குரூப். இவங்களுக்கு என்ன இருக்கு சகோதரர்களே? நாங்கள் எல்லாம் எப்படியாவது இந்த குரூப்ல நுழைஞ்சு கொள்ளோம். இந்த மைமனா குரூப், இரண்டாவது குரூப் இருக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டு
சகோதரர்களே, அந்த குரூப்ல நுழைய பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் மூணாவது குரூப் சீதேவிகளுடைய குரூப் அல்ல சகோதரர்களே, மஷ்அமா மூதேவிகளுடைய கூட்டம். இது கடைசியான கூட்டம். மைமனா முழு முஸ்லீம்களும் நுழைய வேண்டும். முழு முஸ்லீம்களும் சகோதரர்களே, தான் நுழைவதோடு மாத்திரம் சிந்திக்காமல் எனது மனைவியையும், எனது பிள்ளைகள், எனது தாய், எனது தந்தை, எனது பக்கத்து வீட்டுக்காரர், எனது மஹல்லாவாசி, எனது ஊரை சேர்ந்தவர்களையும் இந்த கூட்டத்துக்குள் நுழைவிப்பதற்கு சகோதரர்களே, ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டையும் தட்டி கழுத்தில் அல்ல காதிலாவது பிடித்து அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்த வேண்டும். இரண்டாவது கூட்டத்துக்கு என்ன இருக்கிறது சகோதரர்களே? அல்லாஹ் அதையும் சொல்கிறான். இரண்டாவது கூட்டம் இவர்களுக்கு என்ன இருக்கிறது? في صدر مخضود وطلح منضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين. சகோதரர்களே, இவர்கள் في صدر مخضود இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள். இலந்தை மரங்களுக்கு கீழ். கொலை கொலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள். ஓடக்கூடிய அருவிகள், குளங்கள், ஊற்றுகளுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். அதிகமான பழம். வித்தியாசம் விளங்குதா சகோதரர்களே? விவிஐபிக்கு விரும்பிய பழம், மைமனா குரூப்புக்கு அதிகமான பழம். இதுதான் வித்தியாசம். லா மக்தூஅத்தி வலா மம்னூஆ, தடுக்கப்படவும் மாட்டார்கள், துண்டிக்கப்படவும் மாட்டார். சகோதரர்களே, விவிஐபிக்கு உயர்ந்த கட்டில்கள் இவர்களுக்கு. உயர்ந்த விரிப்புகள். வித்தியாசம் வித்தியாசம். மனைவியிலும் வித்தியாசம். அவர்களுக்கு கிடைக்கும் மனைவியை போன்று மைமனா குரூப்புக்கு கிடைக்காது. இவர்களுடைய மனைவிமார் இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. குமரு பெண்கள். எவ்வளவு வித்தியாசம். அவர்கள் முத்துக்குள், சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள். விவிஐபிக்குரிய மனைவிமார். இவர்களுக்குரியவர் அப்காரா, குமரிகள். கணவனோடு இரக்கமுள்ள ஒரே வயதுள்ள மனைவிமார். ஒரு ஷஹீதுக்கு உலகத்தில் ஒன்றுதான் முடிக்கலாம். ஒரு ஷஹீதுக்கு 72 மனைவிமார். 72 மனைவிமார். அல்லாஹுடைய பாதையில் வஃபாத்தாகிறாரே, 72 மனைவிமார். சகோதரர்களே, இது மைமனா குரூப். அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த கூட்டத்தில் ஆக்க வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த சூரா வாக்கியாவை ஓதி என்னையும், நமது பிள்ளைகள், மனைவி, நமது பக்கத்து வீடு, குடும்பம் எல்லோரையும் நுழைவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது குரூப்புடைய பேர் மஷ்அமா, மூதேவிகள். சகோதரர்களே,
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம்களை தவிர மற்ற அனைவர்களும் அந்த கூட்டத்தினர்கள் தான். சகோதரர்களே, உலகத்தில் எவ்வளோ சுருக்கமாக வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில் நஷ்டம் அடைந்தால் அது போன்ற கை சேதம் கிடையாது. சகோதரர்களே, அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் அதையும் சொல்கிறான். ஃபீ ஸமூமின் வ ஹமீம் வ ظில்லின் மின் யஹ்மூம் லா பாரிதின் வலா கரீம் இன்னஹும் கானூ قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنث العظيم وكانوا يقولون أئذا متنا وكنا ترابا وعظاما أئنا لمبعوثون أو آباؤنا الأولون قل إن الأولين والآخرين لمجموعون إلى ميقات يوم معلوم ثم إنكم أيها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه من الحميم فشاربون شرب الهيم هذا نزلهم يوم الدين. மூன்றாவது கூட்டம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஃபீ ஸமூமின் வ ஹமீம். மௌத்தாக தேவையில்லை சகோதரர்களே, சக்கராத் அடைந்ததோட தயார். சமூம் என்றால் சூடான காத்து, ஹமீம் என்றால் கடைசி வர ஒரு தண்ணிய காய்ச்சினா அதற்கு மேல காய்ச்ச ஏலாட்டி அதற்கு பேர் ஹமீம். தயார். அல்லாஹ் சொல்கிறான் ஃபீ ஸமூமின் வ ஹமீம். ஒரு நிழல் கிடையாது. லா பாரிதின் வலா கரீம். ஒரு சங்கை கிடையாது. அல்லாஹ் காரணம் சொல்கிறான். அல்லாஹ் காரணம் சொல்கிறான். இன்னஹும் கானூ قبل ذلك முத்ரஃபீன். உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டாங்க அவங்க. இன்னைக்கு சொல்றாங்க எங்கட வாலிபர்கள், ஏன் வாலிபம் அனுபவிக்கணும் உலகத்திலே. சகோதரர்களே, அனுபவிப்பதற்காக அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பவில்லை, நம்மை பயப்பட்டு வாழ்வதற்கு அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் காரணம் சொல்கிறான். இன்னஹும் கானூ قبل ذلك முத்ரஃபீன். உலகத்திலே அனுபவித்து விட்டார்கள். முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் وكانوا يصرون على الحنث العظيم. பெரும் பாவத்தை தொடர்ந்து செய்தார்கள். வட்டியா தெரியும் ஹராம் என்று, இன்பம் ஜினாவா ஹராம் என்று தெரியும், தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் விட முடியாது ஜினாவை. சகோதரர்களை தொடர்ந்து செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறார், மனிதன் பாவம் செய்தவன், ஆனால் தௌபா செய்து சகோதரர்களை மீண்டு விட வேண்டும். மூன்றாவது وَكَانُوا يَقُولُونَ. அவங்க சொல்லுவாங்களாம், மௌத்தானதுக்கு பிறகெல்லாம் வாழ்க்கை இருக்குதா? அல்லாஹ் சொல்றார், நபியே சொல்லுங்கள், قُلْ إِنَّ الْأَوَّلِينَ وَالْآخِرِينَ لَمَجْمُوعُونَ إِلَى مِيقَاتِ يَوْمٍ مَعْلُومٍ. நபியே சொல்லுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக பிறக்கும் மனிதன் வரை ஒரே மைதானத்தில் ஒரே நேரத்தில் எல்லோரையும் ஒன்று சேர்ப்போம் நாம். அல்லாஹுடைய வாக்கு சகோதரர்களே. திரும்ப சொல்கிறான், ثم إنكم أيها الضالون المكذبون. ஏ பொய்யர்களே, உலகத்தில் அல்லாஹ்வை நம்பாமல் வாழ்ந்தவர்களே, பெரும் பாவத்தில் தொடர்ந்திருந்தவர்களே, உலகத்தில் தௌபா செய்யாதவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் வழிகட்டவர்களே.
لآكلون من شجر من زقوم, உங்களுக்காக ஜக்கூம் தயாராக இருக்கிறது. சகோதரர்களே, ஜக்கூம் நரகத்தில் 3 வகையான சாப்பாடு இருக்கிறது. இன்னைக்கு பிரியாணி, தம் பிரியாணி மாதிரி 3 வகையான சாப்பாடு. ஒன்று ஜக்கூம், அடுத்தது கிஸ்லீன். சகோதரர்களே, ஒன்று ஜக்கூம், அடுத்தது கிஸ்லீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களை இந்த சாப்பாட்டை விட்டு பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் உங்களுக்கு இருக்கிறது. فَمَالِئُونَ مِنْهَا الْبُطُونَ, எப்படி சாப்பிடுறது சகோதரர்களே? முல்லை. فَشَارِبُونَ عَلَيْهِ شُرْبَ الْهِيمِ, தாகமுள்ள ஒட்டகம் தண்ணீரை குடிப்பதை போன்று சூடான தண்ணீரை குடிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் உங்களுக்கு விருந்து. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 3வது கூட்டம், மஷ்அமா என்ற கூட்டம். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த கூட்டத்தை விட்டு. ஒவ்வொரு நாளும் அதற்காக வேண்டிதான் சூரா வாக்கியாவை ஓதி நான் எந்த கூட்டம் முடிவெடுக்க வேண்டும். சகோதரர்களே, நான் செல்வந்தனா, நான் படித்தவனா, நான் பாமர மகனா, நான் அரசியல்வாதியா, முடிவெடுத்து விட்டோம் சகோதரர்களே. ஆனால் இன்னும் இந்த முடிவு எடுக்கவில்லை. இன்னும் நான் சாபிகூனை சேர்ந்தவனா, நான் மைமனாவை சேர்ந்தவனா, மஷ்அமாவை சேர்ந்தவனா, முடிவெடுக்க வேண்டும் சகோதரர்களே. வாழ்க்கை மனமாக மாறும். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் ஏமாறுவோடும் அல்ல, அல்லாஹ் ஏமாற்றுவோடும் அல்ல. சகோதரர்களே, நாம் நமது வாழ்க்கையை இந்த உலகத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு இரவிலும் ஹுத்பா முடிந்ததற்கு பிறகாவது இந்த சூரா வாக்கியாவை பிரட்டி கொஞ்சம் பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நமது வாழ்க்கையை மாற்றுவான். எனவே சகோதரர்களே, இந்த சிந்தனை தான் முஸ்லிம்களாகிய நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆகிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இந்த முஹர்ரமுடைய மாதம் உங்களுக்கு தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட மாதம். சகோதரர்களே, இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய நானா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மோதிரம் அணிந்திருந்தார்கள். அந்த மோதிரத்தில் ஒரு கவி எழுதியிருந்தார்கள். அந்த கவியை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சொல்கிறார்கள், என்ன கவி இருந்தது? ஆகிரத்தை சிந்திப்பதற்காக வேண்டி தகத்தம் லினஃப்ஸிக் மஸ்ததஅத மின துகா فإن المنية نازلة بك يا فتى. ஏ ஹசனே, யார் இந்த ஹசன்? யார் இந்த ஹசன்? சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்க வாலிபர்களின் தலைவர், சொர்க்க வாலிபர்களின் தலைவர் இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு நாளும் மோதிரத்தை திரட்டி, ஹசனே, முடியுமான அளவு தக்வாவை முற்படுத்தி, فإن المنية نازلة بك يا فتى. ஏ ஹசன் என்ற வாலிபனே, மவுத் வாலிபத்திலும் வந்து விடலாம். அஸ்பஹ்த கஅன்னக லா தரா, ஒவ்வொரு நாள் காலை அடைகிறாய் ஒன்றுமே தெரியாமல். ஆனால் அஹ்பாபு கல்பிக ஃபில் மகாபிர் வல் பிலா, உனது தோழர்கள் எல்லாம் கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, வாலிபர்களே, நமது வாழ்க்கையை மாற்றுவோம். ஆகிரத்துடைய சிந்தனையை, மவுத்துடைய சிந்தனையை ஒவ்வொரு நாளும் இந்த சூரா வாக்கியாவை ஓதி மாற்றிக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லிம்களுடைய சிந்தனையாக அந்த ஆகிரத்தின் சிந்தனை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நமது தாய்ந்தோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான சிந்தனையை நசீபாக்குவாயாக, சாபிகூன்களுடைய கூட்டத்தில் நம்மை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், முழு முஸ்லிம்களையும் மைமனா கூட்டத்தில் ஆக்கி விடுவாயாக. முழு முஸ்லிம்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக.
காஃபிர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, காஃபிர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, நேர்வழியை கொடுப்பாயாக, முடிவை சீராக்குவாயாக, முஸ்லீம்களுக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக, முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, விரோதிகளின் திட்டங்களிலிருந்து முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டில் வாழும் நம்மை பாதுகாப்பாயாக, கெடுதிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக, சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக, ஆகிரத்துடைய சிந்தனையோடு வாழ்ந்து வஃபாத்தாக தௌஃபீக் செய்வாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா